ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ஜி பார்ட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பிக் பாஸோட கடைசி நாள், அதாவது 105வது நாள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ கொடுக்க முடியும். ஸோ மறக்காமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது இன்றைக்கி ஃபைனலி இன்றைக்கி வந்து எலிமினேட் ஆன கண்டெஸ்டன்ட், அப்புறம் அவங்களோட எல்லாருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை, அந்த ஃபைனலிஸ்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இந்த இந்த வருஷம் பிக் பாஸில் வந்து என்னென்னா, உள்ளே ஆடியன்ஸ் யாருமே உள்ளே விடல. ஸோ ஒரு வாட்டி கமல் சார் வரும்போதும் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. கமல் சார் மட்டும் அவர்கிட்டயே அவர் பேசிக்கிட்டு மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மற்ற கண்டெஸ்டன்ட், அப்புறம் வந்து சொந்தக்காரங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருந்ததுலாம் வந்து பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எபிசோட் ஆரம்பத்தில் என்னென்னா, கமல் சார் ஒவ்வொரு ஃபைனலிஸ்ட்க்கும் ஒரு கிஃப்டாக கொடுத்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு ரியோவுக்கு என்ன கொடுத்தாருன்னா, அவர் தான் ரியோ தான் காட்டுக்கு நான் போவேன்னு சொன்னார்ல, அதுக்காக வந்து அதுக்கான பொருட்கள், அந்த டென்ட்டு அதெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இவங்க ரம்யாவுக்கு வந்து செடியும் வந்து விதைகள் எல்லாம் கொடுத்தாரு. ஏன்னா அவங்க தான் வந்து இந்த ஃபார்மிங் அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களே. ஸோ அதனால் அவரை சோமுக்கு ஒரு ட்ரம்மு மாதிரி ஒன்று கொடுத்தாரு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் எனக்கு சரியாக தெரில. அது மேலே உட்காந்துக்கிட்டு ட்ரம்மு மாதிரி வாசிப்பாங்க, அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று கொடுத்தாரு சோமுக்கு. அப்புறம் பாலாஜிக்கு டம்பல் கொடுத்தாரு. அப்புறம் நம்ம ஆரிக்கு வந்து ஒரு பேனாவும் டைரியும் கொடுத்தாரு, ஒரு புக்கு மாதிரி கொடுத்தாரு. ஆமாம். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கிஃப்ட் தான் கமல் சார் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் முகேன் வந்தார். போன வருஷம் வின்னர் முகேன் வந்தார். முகேன் வந்து அவர் அடுத்து ஒரு படம் நடிக்கிறாரு, வெற்றின்னு ஒரு படம். அந்த படத்தை பற்றி சொன்னார். அப்புறம் அந்த கப்பு, அந்த பிக் பாஸ் கப்பு ட்ரோஃபி எடுத்து உள்ளே காமிக்கிறேன்னு போனார். அவர் உள்ளே போனதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் அப்படியே கையோடு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அவர் உள்ளே போய் அந்த கப்பை எல்லாத்தையும் காட்டிட்டு, அப்புறம் வந்து அந்த யார் முகேன் கூட வெளியாக போகிறான் அப்படிங்கிறதுக்கு முதல்ல 2 கேம் விளையாண்டாங்க, பொய் கேமு. ஏற்கனவே உள்ளதான் பயத்தில் இருக்காங்க. இவர் முகேன் ரொம்ப பயங்காட்டி விட்டார் 2 பொய் கேமோட வச்சு. அதுவும் கடைசியாக ஒரு கேம் வச்சு அதில் வந்து சோம் அவுட் ஆகிட்டார். ஸோ சோம் அவுட் ஆனதில் ரியோவுக்கு தான் பெரிய ஷாக்கு. அதுக்கப்புறம் அதான் ஆனால் இவர் சோமுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலியை வாங்கி முதல்ல ஃபைனலுக்கு வந்துட்டு, இப்போ ஃபைனல்லேருந்து முதல்ல வெளியே போகணுன்னா அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு. ஸோ ஆனால் சோம் அது பெருசாக காட்டிக்கலை, அவர் ஜாலியாக தான் வெளியே போனார். அதுக்கப்புறம் பிக் பாஸ் இந்த வாட்டி என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவார்டு மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அது பார்க்க நல்லா இருந்துச்சு. இல்லை எல்லாருக்கும் கொடுத்த அவார்டு கொஞ்சம் கரெக்டான அவார்டு தான், அவங்களுக்கு பொருத்தமாக தான் கொடுத்தாங்க. இல்லை ரியோவுக்கு ஒன்று கொடுத்தாங்க, பெஸ்ட் என்டர்டெய்னர் அப்படின்னு. அவர் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மாதம் அந்த மாதிரிலாம் வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணி தான் இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆள் டல்லாகிட்டே போயிட்டு, இப்போ கடைசி ஒரு 2-3 வாரமாக அவர் ரொம்ப டல்லாகிட்டார். இன்னும் சொல்லப்போனால் அந்த அவார்டு அவர் கையில் கொடுத்தப்போ கூட அவர் ரொம்ப சோகமாக தான் இருந்தார். ஸோ இப்படி ஒருத்தருக்கு அவார்டு கொடுக்குறது ஒரு பக்கம் போச்சு. அதுக்கப்புறம் நம்ம கவின் சார் வந்தார். கவின் வந்து உள்ளே வந்து அவர் வந்து நான் லிஃப்ட்டுன்னு ஒரு படம் நடிக்கிறேன் அப்படின்னு அவர் படத்தை பற்றி சொல்லிட்டு, அப்புறம் உள்ளே ஒருத்தரை கூட்டிகிட்டு போனார். ஸோ அவர் உள்ளே போய் வாத்தி கமிக்கெலாம் டான்ஸ் ஆடிட்டு, பிக் பாஸ் ரொம்ப அதிகமாக பேசுனது கவின்ட்ட தான். கவின்ட்ட தான் நிறைய நக்கல்லாம் பண்ணார். கடைசியாக உங்களை போன சீசனில் பெட்டி எடுத்துகிட்டு போனப்போ பார்த்தது, இப்போ தான் பார்க்குறவங்கள அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து கவின் வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து கவின் சீக்கிரமாக சட்டுப்புட்டுன்னு டீயை குடிச்சு வந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னார். இப்படி கவின் கூட ரொம்ப விளாண்டார் பிக் பாஸு. அப்புறம் கவினும் உள்ளே வந்து எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னார். குறிப்பாக ரியோவுக்கு, ஏன்னா ரியோவுக்கும் கவினுக்கும் ஏற்கனவே நல்ல ஒரு நட்பு இருக்குது, அவனுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ ரியோ ரொம்ப டவுனாக இருக்காருங்கிறது கவின் புரிஞ்சுக்கிட்டு ரியோவுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்து ஷேர் அப்லாம் பண்ணார். இல்லை பிக் பாஸும் என்ன பண்ணாருன்னா, கவின் எல்லோரும் உள்ளே கூப்பிடுவார், வீட்டுக்குள்ளே வாங்க போகலாம் அப்படின்னு. அப்போ பிக் பாஸ் கேட்பார், கவின் வீட்டுக்குள்ளேயே போகிறீங்க அப்படின்னு கேட்பார். அப்போ கவின் கேட்பார், ஏன் பிக் பாஸ் வந்தபடி அப்படியே திருப்பி போக சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பார். அவர் பிக் பாஸ் சொல்லுவார், இல்லை இங்கே ரியோன்னு ஒருத்தர் இருந்தார், காணாமல் போயிட்டார், அவரையும் பிடிச்சா உள்ளே கூட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த டைம் பிக் பாஸ் நக்கல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் கவின் எல்லாம் போய் பேசிவிட்டு கடைசியில் ரம்யா வெளியே கூட்டிகிட்டு வந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து கமல் சார் இந்த பகுதி புக்கை பற்றி சொல்லுவார்ல, அந்த பகுதிக்கு வந்துட்டார். ஸோ அது ஒரு கொஞ்சம் நேரமாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு அந்த புக்கை பற்றி எல்லாம் பேசி எல்லாம் சொல்கிறதுக்கு. ஸோ எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அனிதா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அனிதா எந்திரிச்சு, சார் நீங்கள் எங்கள்கிட்ட பேசுகிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் எழுதின ஒரு கவிதையை சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கமல் சார் ஒரு கவிதை ஒன்று சொன்னார். ரொம்ப ரொம்ப நீளமான ஒரு கவிதை, அதை மனப்பாடம் பண்ணி சூப்பராக சொன்னார். அப்போ வந்து சைடில் வந்து அவர் அந்த மியூசிக்லாம் வாசிக்க சொன்னார். ஸோ அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கவிதை முடித்தோன்னே போவார்னு பார்த்தா போகலை. வந்து இந்த பாட்டை அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ அந்த பாட்டை பாடுங்க சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ வாசிக்க, கமல் சார் பாட. ஸோ அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு.
ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கமல் சாருக்கு அவருக்காகவே ஒரு குறும்படம் போட்டாங்க. சீசன் 1லேருந்து 4 வரைக்கும் அவரோட பெஸ்ட் மொமெண்ட்ஸ்லாம் எடுத்து போட்டாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. இதில ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இதில என்ன தெரிய வந்துச்சுன்னா, கமல் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாரு சீசன் 1லேயும் 2லேயும் தான். அண்ட் ஒவ்வொரு சீசன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, 1ல சரியான ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாரு. 2ல ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாரு. கொஞ்சம் குறைஞ்சிச்சு. 3ல வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு. 4ல ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அவரோட அந்த ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிற அந்த லெவல் வந்து அப்படி குறைஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, நான் 1லேருந்து 4 வரைக்கும் எல்லா சீசனோட பெஸ்ட் மொமெண்ட் காட்டுறாங்கன்னா, அப்ப எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. கமல் சார் இதோட போயிருவாரோ பிக் பாஸ் விட்டு அப்படின்னு. ஏன்னா அப்படிலாம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ வாய்ப்புகள் நெறையா இருக்குங்க. அடுத்த பிக் பாஸ்க்கு கமல் சார் வருவாரா இல்லையாங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. ஆனா அந்த குறும்படம் நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கமல் சார் சொன்னாரு, "நான் வந்து சர்ஜரி பண்ண போறேன்" அப்படின்னு சொன்னாரு காலுக்கு. ஸோ அவரோட காலு சீக்கிரம் குணமாகணும். அவர் சீக்கிரம் குணமாகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரே பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஷெரின் வந்தாங்க. ஷெரின் வந்து இன்னொருத்தர கூட்டிட்டு போறதுக்கு வந்தாங்க. அவங்க உள்ள வந்து ரொம்ப நேரமா பிக் பாஸ் அவங்கள்ட்ட பேசவே இல்ல. கடைசில தான் பேச ஆரம்பிச்சாரு. என்ன ஆச்சு பிக் பாஸ் வேற எங்கேயோ போயிட்டு வந்தாரா என்னன்னு தெரியல. பேசாமயே இருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க உள்ள வந்து ரியோவ தான் கூட்டிட்டு போனாங்க. ரியோ வந்து 3வது இடம். ஸோ ரியோவ கூட்டிட்டு போனாங்க. அப்போ போறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் அப்ப தான் பேச ஆரம்பிப்பாரு ஷெரின்ட்ட. பேசிக்கிட்டு இருக்கப்போ ஷெரின் அவங்க பிக் பாஸ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பாலா குறுக்க என்னமோ சொல்லுவாரு. ஷெரின் கடுப்பாயிட்டு என்ன சொல்லிருவாங்கன்னா, "என்ன இவரு பாலாஜி குறுக்க குறுக்க பேசுறாரு. என்ன பழக்கம் இது?" அப்படிங்கிற மாரி பேசிட்டாங்க. பாலாஜிக்கு சரியான சுர்ருன்னு கோவம் வந்துருச்சு. அப்பயே பாலாஜி சொல்லிட்டாரு, "இது சரியா இல்ல ஷெரின்" அப்படின்னு சொன்னாரு. நான் ஃபர்ஸ்ட்டு ஏதோ விளையாட்டுக்கு சொல்ற மாரி தான் எனக்கும் தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஒரு மாரி மூஞ்சிலாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு முறைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஷெரின் போறப்ப கூட பெருசா வாயெல்லாம் சொல்லல. கதவ மூடி ஷெரின் ரியோவ கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஆரி கேட்குறாரு, "ஏன்டா திடீர்னு அப்செட் ஆயிட்ட?" அப்படின்னு கேட்டாரு. ஆரி கூட கவனிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு பாலாஜி, "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல" அப்படின்னு அத முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ரியோ வெளிய வந்துட்டாரு. ரியோ வந்ததுக்கப்புறம் அவருக்கு குறுப்படம் எல்லாம் போடுறாங்க. கமல் சார் கிட்ட பேசுறாரு. அப்ப ரியோவோட ஒய்ஃப் முகத்த காட்டுறாங்க. மொறச்சுக்கிட்டு இருக்காங்க. ரியோ வீட்டுக்கு போய் என்ன திட்டு வாங்குனாரு, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா எனக்கே பயமா இருக்குங்க. அந்த அளவுக்கு மொறச்சுக்கிட்டு இருந்தாங்க ரியோவோட ஒய்ஃபு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, கமல் சார் வந்து இந்த கதர் ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு பிராண்ட் அவராவே ஒண்ணு தொறந்திருக்காரு. ஸோ அத காமிச்சாரு. காமிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரெஸ் நான் குடுக்குறேன் அப்படின்னு குடுத்து, அது பார்க்க சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா, மீதி 2 பேர் தான் இருக்காங்க. ஆரி, பாலாஜி மட்டும் தான் இருக்காங்க. ஸோ பெரும்பாலும் பிக் பாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி 2 கண்டஸ்டன்ட் இருக்கும்போது பிக் பாஸ் வந்து பேசுவாரு. நான் உங்கள இந்த சீசன் ஃபுல்லா பார்த்துருக்கேன். நீங்க பண்ண எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்கள மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். அப்புறம் இதுவரைக்கும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்த இந்த குரல், இதான் உங்கள்ட்ட கடைசியா இப்ப தான் நான் கடைசியா பேசுவேன். இதுக்கப்புறம் இந்த குரல் உங்களுக்கு கேட்காது. உங்கள மிஸ் பண்ணுவேன். அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பிக் பாஸு. இது ஒவ்வொரு சீசன்லும் கடைசியா நடக்கும். 2 பேர் இருக்கிறப்போ, கடைசி 2 பேர் இருக்கிறப்போ. அது ரொம்ப எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்கும். அந்த பிக் பாஸ் சொல்றது. ஏன்னா நெனச்சு பாருங்க, அவங்க மட்டும் அந்த 16 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க. வெளி உலகத்திலோட கான்டாக்ட் எதுவும் இல்ல. மத்த பிக் பாஸ்ட்ட மட்டும் தான் அவங்க பேசிக்க முடியும். ஒரு ஃப்ரெண்டு மாரி அப்டின்னா. ஏன்னா மத்த கண்டஸ்டன்ட் கூட ஏதாவது பிரச்சனை, அ ஏதாவது மனசு வருத்தங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா பிக் பாஸ் அப்படி எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம கொஞ்சம் ஓப்பனா பேசுனா பிக் பாஸ்ல மட்டும் தான் பேச முடியும். ஸோ நமக்குன்னு ஒரு ஒரு குருவாகவும், அதே சமயத்தில ஒரு நல்ல நண்பனாகவும் இருக்கிறது பிக் பாஸ் தான். ஸோ அந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு உறவு அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உறவு பிக் பாஸ் வந்து நான் கடைசியா இப்ப தான் உங்கள்ட்ட பேச போறேன். இனிமே என் குரல் கேட்காது அப்படின்னு சொல்றப்போ ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப டச்சிங்கா இருக்கும். நான்லாம் அங்க இருந்தேன்னா அழுதுருவேன். போன சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா அழுதுட்டாங்க. ஆனா இந்த வாட்டி யாரையும் பாலாஜியும் அழுகுவாங்கன்னு நான் பார்த்தேன். கடைசி வரைக்கும் எனக்கு அழுகவே இல்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டாங்க. ஆனா நிஜமாவே அந்த கடைசியா பிக் பாஸ் பேசுறப்போ உண்மையிலே ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டுங்க. ரொம்ப டச்சிங்கான ஒரு மொமெண்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மொமெண்ட்டு. ஸோ அப்படி பிக் பாஸ் பேசிட்டாரு. ஆரியும் பாலாஜியும் பிக் பாஸ்ட்ட பேசிட்டாங்க. "நன்றி பிக் பாஸ். உங்கள மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றி" அப்படின்லாம் சொல்லி அப்புறம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கமல் சார் உள்ள வந்தாரு. கமல் சார் உள்ள வந்து ஆரிட்டயும், பாலாஜிட்டயும் கொஞ்ச நேரம் பேசினாரு. "நீங்க 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டீங்க. முதல்லயே அவுட் ஆயிருவீங்கன்னு நெனச்சேன். ஆனா நீங்க கடைசி வரைக்கும் வந்துட்டீங்க. சூப்பரு. வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொல்லிட்டு ஆரியும், பாலாஜியும் வெளிய கூட்டிட்டு போனாரு கமல் சார். ஸோ அதுக்கப்புறம் ஆரியும், பாலாஜியும் வெளிய வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் குறும்படம்லாம் போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் டக்குன்னு கமல் சார் ரொம்ப டைம் எடுத்துக்கல. ஆரி தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நிஜமாவே இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடினதுக்கு ஆரிக்கு கிடைச்ச ஒரு பரிசு. ஸோ ஆரி ஃபுல்லி டிசர்விங் இந்த சீசனுக்கு சாம்பியன் ஆகுறதுக்கு. அதுவும் இல்லாம ஆரிக்கும் பாலாஜிக்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, தலை சுத்துதுங்க. பாலாஜிக்கு 6 கோடிக்கு மேல, ஆரிக்கு 16 கோடிக்கு மேல. எங்க இருக்கு பாருங்க வித்தியாசம். ஸோ நிஜமாவே ஆரி வந்து வெற்றியாளர், ஒரு தகுதியான ஒரு வெற்றியாளரு. ஸோ அவருக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.
அதே மாதிரி பாலாஜி என்னதான் நிறைய தவறுகள் எல்லாம் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ பாலாஜியும் பாராட்டுக்கள். ஸோ இந்த சீசனில் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு கெரியர் அமையணும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரே பண்ணிப்போம். ஸோ வேறு யார் மேலே கோவம் இருந்துச்சுன்னா இதோட விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சீசன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க அங்கே வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் நல்லதே நடப்போம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நம்ம வந்து ப்ரே பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் இந்த சீசனோட நம்ம பிக் பாஸ்க்கு பண்ணுற கடைசி வீடியோ. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பப்ஜி சேனலு. ஆனால் பிக் பாஸ் பிடிக்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த ரிவ்யூஸ் போட ஸ்டார்ட் பண்ணோம். இது மூலிமா நிறைய நண்பர்களும் கிடைச்சாங்க. நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் இதுக்கடுத்து தொடர்ந்து பப்ஜியும் பண்ணுவோம். அப்புறம் எதாவது மூவி ரிவ்யூ எதாவது பண்ணுவோம். சும்மா அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமாக எதாவது நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த பிக் பாஸ்க்கு நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் பப்ஜி பாட்டி. லவ் யூ ஆல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.